ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பீர்க்கங்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் எல்லாம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது நல்லா வெடித்தது உடனே நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெடிக்கிற அளவுக்கு நல்லா ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட க்ரீன் சில்லி ஒரு 3 to 4 இதை ஆட் பண்ணிக்கிறணும். அதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஆனியனும் ஆட் பண்ணி நல்லா அதை வதக்கணும். கொஞ்சம் ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஆனியன், க்ரீன் சில்லி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறணும். வதக்கிட்டு அதோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறணும். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட நம்ம பார்த்தோம்னா பீர்க்கங்காயை தோல் சீவி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடியாக நம்ம வச்சுக்கிட்டு இது நல்லா வதங்கினோன்னே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பீர்க்கங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டவ்வில் உள்ள பேனில் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக ஆட் பண்ணிக்கிறணும். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளேம் வச்சிடணும். ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு இதெல்லாம் ஒரு டைம் நல்லா ஸ்டவ்லே பீர்க்கங்காயை நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். வதக்கிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம ரெடியாக குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு டாலோட ஒரு டொமேட்டோவும் சேர்த்து நல்லா விசில் விட்டு ரெடியாக வச்சுட்டு அந்த இதையும் இதில் ஆட் பண்ணணும். டாலு இது பீர்க்கங்காயோட நல்லா ஆட் பண்ணி அதோட தேவையான அளவு தண்ணீர், நம்ம பீர்க்கங்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீரையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கலக்கி விடணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். வச்சுட்டு இதுக்கு நமக்கு தேவையான அளவு சால்ட்டு, பீர்க்கங்காய்க்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு இதை கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் இது வேகணும். பீர்க்கங்காய் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு நச்சு இதோடு சேர்த்து போடணும். கூட்டில் வெந்துட்டுருக்கும்போது போட்டோம்னா கூட்டுக்கு பூண்டு போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். போட்டு அதோட ஒரு ஸ்பூன் ஜீரக பவுட்ரு, ஒரு ஸ்பூன் மல்லி பவுட்ரு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மல்லித்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் இந்த கூட்டு நல்லா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேச்சு தண்ணி இல்லாமல் க்ளீனாக கூட்டு ரெடி ஆயிரும். இதுதான் நம்மளோட இன்றைக்கி ரெசிபி நம்ம யூடியூப் சேனலில். தேங்க்ஸ் டு வாட்ச் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். மகேஸ்வரி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.